வாமா வாமா, சிக்கு முடிக்கும் பாத்திரம், சிக்கு இல்லாத முடிக்கும் பாத்திரம். ஆஹா, வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? எங்கம்மா போகுது? 4 தெரு 5 தெரு சுத்தணும்னா பெட்ரோல் தான் காலி ஆகுது, வியாபாரமே இல்லம்மா. நியாயமான முறையில் தானே நீங்க வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கே வியாபாரம் இல்லைன்னா எப்படி? உங்களுக்கு தெரியுது எங்க கஷ்டம், மத்த ஜனங்களுக்கு தெரியலையா? சரி, மத்தவங்கள பத்தி எதுக்கு பேசிட்டு, இப்ப சிக்கு இருக்கிற முடி வாங்குவீங்களா, சிக்கு இல்லாத முடி வாங்குவீங்களா? 2 முடியும் வாங்குவோமா. சிக்கு இல்லாத முடியாந்தா நல்லா பெரிய பாத்திரமா கொடுப்போம். எனக்கு இந்த பாத்திரம் கிடைக்குமா? கொடுத்துடலாமா, முடிய கொடுங்க. அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏமா, நீயே சொல்லிட்ட சிக்கு இல்லாத முடி தரேன்ட்டு, அப்புறம் எப்படி நான் பாத்திரம் கொடுக்காம போயிடுவேன்? என்னப்பா பாத்திர கடையா வச்சுக்கிற? பாத்திர கடை இல்லனா சிக்கு முடிக்கு பாத்திரனா? வெள்ளை முடிக்கு தருவியா? நோ, உன் முடிக்கெல்லாம் தரமாட்டேனா, நல்ல பெரிய முடியா இருந்தாதான் தருவான். நான் ஒன்னா முடிய பிச்சு ஒட்டி தரேன். ஏனோ இந்த முடிக்கெல்லாம் தர முடியாதுண்ணா, போனா இப்ப வேலையை பாருண்ணா. ஏம்பா என்னப்பா அப்படி சொல்லிட்ட? நோ, கடுப்ப தம்ம போனா வியாபார நேரத்துல ஏன்னா சின்னதா டப்பா கப்பா கொடுத்து அனுப்புங்களேன், பாவம். ஏமா, அப்ப நான் பாவம் இல்லையா? வரவன் போறவனா டப்பாவும் குண்டான கொடுத்துருந்தா? அவர் தான் வெள்ளை முடி தரேன்றாரு. இந்த முடிய வச்சு நான் என்னமா பண்றது? யோ போயா, சும்மா கடுப்பேத்தினுக்காத. என் மேலே கை வச்சுட்டியா நீ? இங்கே 5 நிமிஷம் நெல்லு, நான் கூட்டாளிய கூட்டிட்டு வரேன். ஏய், கூட்டாளிய கூட்டின்னு வந்து இந்த முடிய வித்து காட்டுறேன். நீ வித்தாவது காட்டு, இல்ல வித்தியாவது காட்டு, போயா. ஏய், நான் உன்னை பாத்துக்கிறேன், போடா. பாருமா, இந்த மாதிரி இம்சை தாம்மா வந்து தொல்லை கொடுக்குதுங்க. என்னடி கவிதா, பாத்திரம் வாங்குறியா என்ன? ஆமாக்கா, இந்த பாத்திரம் தான் சூஸ் பண்ணிட்டேன். நல்லா பெருசா தாண்டி இருக்குது. எவ்வளவா? சிக்கு இல்லாத முடிக்கு தரேன்னு இருக்காருக்கா. சிக்கு இல்லாத முடிக்கா? அப்ப சிக்கு முடிக்கு என்ன தருவீங்க? சிக்கு முடிக்கு இந்த மாதிரி டப்பா, இந்த மாதிரி குண்டாலாம் தருவோமா? பரவாயில்லப்பா. சரி, இந்த முடி எடுத்து போய் என்ன பண்ணுவீங்க? அந்த முடியை எடுத்துன்னு போய் ஆனா கப்பல் வியாபாரமா செய்ய போறோம். ஏதாவது ஜவுரி கியூரி செஞ்சு நாங்க போயிச்சுப்போம். ஆஹா, அப்ப எங்க முடிய வச்சு நீங்க பணக்காரங்க ஆயிடுவீங்க. ஆமா ஆமா, நீங்க குடுக்குற சிக்கு முடிய வச்சு இந்த பக்கம் ஒரு 4 பங்களா, இந்த பக்கம் ஒரு 4 பங்களா கட்டி நடுவுல ஏசி பஸ் எடுத்து வந்து விட போறான். அட போமா, வேலையா பாத்துக்கிறேன். ரொம்ப நக்கலாயா உனக்கு? ரொம்ப ஓவரா தான் பேசுற நீ. ஆமா, நான் பேசுறேன் ஓவரா, நீ பேசல பாரு ஓவரா. ஏமா இந்த மாதிரி பொம்பளை வீட்டுல நீ சவகாசம் வச்சுனுக்குற? அது என் தலையெழுத்து. ஏய், என்னடி தலையெழுத்துன்ற? என்ன வியாபாரம் பண்ணி முடிச்சுனுக்குற, அவரை கடுப்பேத்தின்னு இருக்க நீ? உன்ன மாதிரி ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் இவர மாதிரி ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஏய், உங்களை என்ன நாங்க ஏமாத்திட்டான்? இது ஒண்ணுத்துக்கு மேல அது சிக்கி முடி வச்சு என்ன நான் உன்னை ஏமாத்திட்டேன்? ஏய், முடிய பிடிச்சு பேசுற நீ, அவளே உனக்கு மரியாதை கட்டுன்னு பாத்துக்க. ஆமா, இது வரைக்கும் எனக்கு நீ மரியாதையா குட்டு வச்சிருந்த. அட போமா, வேலையை பார்த்து. ஏன்க்கா வந்து இங்க சண்டை போட்டுன்னு இருக்க நீ? என் தலைமுடி அவன் பிடிக்கிறான், நீ வேடிக்கை பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்கிற நீ? அப்படிதான் கேள்வி கேட்பேன். நோ, முதல்ல இந்த குழந்தை பிரினா. அந்த சிக்கில் அந்த முடி எடுமா, எங்க வீட்டுல இருந்து எடுத்துன்னு வரணுமா? அண்ணா, வீட்டுல எல்லாம் இல்லண்ணா. என்னண்ணா சிக்கு இல்லாத முடி? என்ன இது சிக்கு இல்லாத முடினா அப்படியே இப்படி நீட்னா சிக்கு இல்லாம நீட்டா இருக்கணும்னா? எது இந்த முடிக்கு இந்த குண்டா வேணுமா உனக்கு? நான் கூட கொடுக்குறேன், எனக்கு முடி கொடு. இந்தா இந்த குண்டா கொண்டு. ஏய், என்னம்மா 2 பேரும் மாத்தி மாத்தி காமெடி பண்ணுகிறீங்களா? தொலைச்சிடும் பாத்துக்கா. யோ, நாயா இவ்வளவு நான் தரேன் இப்ப மாத்தி பேசுறேன். என்ன மாத்தி பேசுறாங்க? இந்த ஒரு முடி குத்துட்டு இந்த குண்டா கொடுப்பாங்களா உனக்கு? அதான் உன்ன மாதிரி ஆள நம்ப கூடாது. என் முடிய வேற பிச்சு குத்துட்டேன். நான் தான் அப்பவே சொன்னேடி, இந்த மாதிரி ஆளு உன்னை ஏமாத்தவங்க. நீ கேட்டியா? ஆமாக்கா, நீ சொல்றத நான் முன்னாடியே கேட்கலக்கா. இப்ப இந்த ஆள் பாரு குண்டா தர நீ ஏமாத்திட்டான். ஏய், அந்த குழந்தை பொண்ணை நீ அழ வச்சுட்ட, ஒழுங்கா அந்த குண்டா கொடுத்துரு, இல்லன்னா ஊரை கூட்டிட்டு வந்து உன் நீலாம் மனுஷானி இல்ல, நீலாம் மனுஷானி. இந்த ஒத்த முடிக்கு எப்படிமா இந்த பெரிய குண்டா கொடுக்கறது? நீதான் வாக்கு கொடுத்துக்கிறிய, கொடுத்துதானே ஆகணும். போராடுவோம் போராடுவோம், குண்டாம் கிடைக்கும் வரை போராடுவோம். கூட சேர்ந்து போராடுவோம் குண்டாம் கிடைக்கும் வரை போராடுவோம் குண்டாம் கிடைக்கும் வரை போராடுவோம். தாங்களா, நான் நஷ்டமானாலும் பரவாயில்ல. அப்ப எனக்கு உனக்கு வாரியா? இந்த நல்லா இருக்குல்ல? என் குண்டால கரை இருக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா இருக்குதே. யோ, குண்டால கரை இருக்குறியா? கரை நல்லது, போமா குண்டுச்சு. எனக்கு நல்ல குண்டா, உனக்கு கரை குண்டா. இன்னொருத்த யாராவது வரட்டும், அவங்ககிட்ட ஏமாத்திக்கிறேன். ஓடி